என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் டிசம்பர் 8ஆம் தேதி வரக்கூடிய ஏகாதசி விரதம், அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த நாளில் இந்த ஒரு எளிய பொருளையாவது வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைங்க. கண்டிப்பாக மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியுடைய பரிபூரணமான அருள் நமக்கு நிச்சயமாக கிடைத்து நம்ம வாழ்க்கையிலையும் எல்லா நலங்களும் வளமும் பெற்று சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம், சதுர்த்தி விரதம், சஷ்டி விரதம், அதே மாதிரி தாங்க இந்த ஏகாதசி விரதமும். அதாவது மகாவிஷ்ணுவை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதுவும் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை ஏகாதசி நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை டிசம்பர் 8ஆம் தேதி அன்று வருகிறது. வெள்ளிக்கிழமை என்றாலே அது பொதுவாக மகாலட்சுமி தேவிக்கு உரிய நாள். மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவியை அந்த நாளை நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து பண கஷ்டங்களும் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, நம்ம வீட்டிலையும் செல்வ வளங்கள் அனைத்தும் சேரும், ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறையும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பெருமாள் மற்றும் லக்ஷ்மி தேவியுடைய படம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்ல வாசனை மலர்கள், பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பூவை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பெருமாள் படத்திற்கு அல்லது லக்ஷ்மி தேவி படத்திற்கு என்ன பண்ணுங்க சாத்திக்கோங்க. அப்புறம் ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் ஒரு நெய் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க. வீட்டிலையே நைவேத்தியமாக மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் கல்கண்டு. நீங்கள் கல்கண்டு வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், கேசரி வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம். தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க. இது எளிமையான ஒரு பூஜை தான். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலை மாலை என 2 வேளையிலையுமே அந்த நாளை நீங்கள் இந்த பூஜை செய்துக்கலாம். மகாலட்சுமியுடைய பாடல்கள், மகாவிஷ்ணுவுடைய பாடல்கள், அதாவது விஷ்ணு சகஸ்கர நாமம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அது படிக்க படிக்க. சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பொருள் எல்லாராலையும் வாங்கக்கூடிய இந்த பொருளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அற்புதங்கள் நிகழும். இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். அது என்ன பொருளுங்கிறத பார்க்கலாம். மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவியுடைய அம்சம் பொருந்திய அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் தான் துளசி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, துளசி மாலையாக கிடைத்தாலும் சரி, இல்லது துளசி கிடைத்தாலும் சரி, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மாலையாக கோர்த்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடைய படத்திற்கு நீங்கள் போட்டு அலங்கரித்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறிது துளசி தான் கிடைக்குது அப்படின்னா அந்த பாதத்தில் நீங்கள் வைத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் மனம் குளிர்ந்து நம்ம வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுவும் இது குறிப்பாக மகாவிஷ்ணுவிற்கு உரிய நாள் தான் இந்த ஏகாதசி. அதுவும் வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக வர்றதுனால அது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு முழு பலனை அளிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், துளசி மாலை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா துளசியை பறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாலையாக கோர்த்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தான் துளசி இருக்குது அப்படின்னா அந்த துளசியை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பாதத்தில் வைத்துக்கோங்க. விஷ்ணு சகஸ்கர நாமம் படிங்க. காலை மாலை என 2 வேளையிலுமே நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அது படிக்க படிக்க தான் மிகுந்த சக்தி அளிக்கக்கூடிய ஒரு பதிகம் தான் அந்த விஷ்ணு சகஸ்கர நாமம். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே படித்தாலும் சந்தோஷம்தான். இந்த ஏகாதசி நாளில் குறிப்பாக மகாவிஷ்ணுவிற்கு உரிய நாளில் நீங்கள் படிக்கும்போது இன்னும் அது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் மகாவிஷ்ணுவுடைய பாடல்கள், சோஸ்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் படிங்க. மகாலட்சுமியுடைய சோஸ்திரங்கள் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.